பாரதியார் எப்போது பிறந்தார்? பதில் 11 டிசம்பர் 1882. விளக்கம்: மகாகவி பாரதியார் டிசம்பர் 11, 1882 அன்று தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர் சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். பாரதியார் முழு பெயர் என்ன? பதில்: சுப்பிரமணிய பாரதி. விளக்கம்: இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பின்னர் பாரதி என்ற பட்டம் பெற்றதால் சுப்பிரமணிய பாரதி என அழைக்கப்பட்டார். பாரதியாருக்கு பாரதி பட்டம் யார் வழங்கினர்? பதில்: எட்டயபுரம் சமஸ்தானம். விளக்கம்: பாரதியாருக்கு பாரதி, கலைமகள் என்ற பட்டத்தை எட்டயபுரம் மன்னர் ராஜா வழங்கினார். இவர் தமது 11வது வயதில் கவிபாடும் திறமையை வெளிப்படுத்தியதற்காக எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் அவையில் இந்த பட்டம் வழங்கப்பட்டது. பாரதியார் எந்த துறைகளில் சிறந்து விளங்கினார்? பதில்: கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை போராட்ட வீரர். விளக்கம்: தேசிய உணர்வு, சமத்துவம், பெண்கள் விடுதலை போன்ற கருத்துக்களை எழுதியவர். மேலும் கவிதை மற்றும் இலக்கியம், இதழியல், தேசிய விடுதலை போராட்டம், சமூக சீர்திருத்தம், உரைநடை மற்றும் மொழிபெயர்ப்பு, மொழி புலமை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கினார். பாரதியார் எழுதிய பாடல்கள். மகாகவி பாரதியார் தேசபக்தி, பக்தி, காதல் மற்றும் சமூக சீர்திருத்தம் சார்ந்த பல கவிதைகளை எழுதியுள்ளார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகியவை அவரது முப்பெரும் காவியங்களாக போற்றப்படுகின்றன. மேலும் பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, அச்சமில்லை அச்சமில்லை, காணி நிலம் வேண்டும் மற்றும் பல தேசபக்தி பாடல்கள் அவரது முக்கிய படைப்புகளாகும். பாரதியாரின் மிக முக்கியமான பாடல்கள் மற்றும் நூல்கள் பின்வருமாறு. முப்பெரும் காவியங்கள். பாஞ்சாலி சபதம் பாரத தேவியை பாஞ்சாலியாக உருவகித்து எழுதப்பட்ட காவியம். கண்ணன் பாட்டு கண்ணனை தோழன், காதலன், குரு, தெய்வம் என பல பாவனைகளில் பாடியது. குயில் பாட்டு இயற்கையையும் காதலையும் இணைத்து பாடிய கற்பனை படைப்பு. தேசபக்தி மற்றும் தேசிய கீதங்கள். அச்சமல்லே அச்சமல்லே, வெற்றி எட்டு திக்கும், விடுதலை விடுதலை, பாரத சமூகம் வாழ்கவே, வாழ்க நீ எம்மான், வந்தே மாதரம். சமூக மற்றும் சிறுவர் பாடல்கள். பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாப்பா, புதிய ஆத்திசூடி, சின்னஞ்சிறு குருவி போலே. பக்தி மற்றும் ஞான பாடல்கள். காணி நிலம் வேண்டும், காகை சிறகினிலே நந்தலாலா, விநாயகர் நான்மணி மாலை, தீக்குள் விரலை வைத்தாள். இதர முக்கிய படைப்புகள். சுயசரிதை, பாரதி 66, வசன கவிதை ஆகியவன. பாரதியார் எந்த நாட்டில் அகதியாக இருந்தார்? பதில்: புதுச்சேரி, அப்போது பிரெஞ்சாட்சி. விளக்கம்: பாரதியார் 1908 முதல் 1918 வரை ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து தப்பிக்க பிரெஞ்சாட்சியின் கீழிருந்த புதுச்சேரியில், அதாவது பாண்டிச்சேரி, அகதியாக வாழ்ந்தார். அவர் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து தப்பி பிரெஞ்சு பகுதியான புதுச்சேரியில் தங்கி அங்கிருந்து தனது தேசபக்தி பாடல்களையும் இந்தியா விஜயா உள்ளிட்ட பத்திரிகைகளையும் தொடர்ந்து வெளியிட்டார். பாரதியார் பெண்கள் குறித்து என்ன கருத்து கொண்டார்? பதில்: பெண்கள் சம உரிமை பெற வேண்டும். விளக்கம்: பெண்கள் கல்வி, சுதந்திரம் பற்றி பல முன்னோடி கருத்துக்களை கூறினார். மேலும் பெண் கல்வி மற்றும் சமத்துவம், பொருளாதார சுதந்திரம், அரசியல் பங்களிப்பு, புதுமை பெண், கற்புநெறி, விடுதலை போன்றவைகள் அடங்கும். பாரதியார் இறந்த ஆண்டு என்ன? பதில்: 11 செப்டம்பர் 1921. விளக்கம்: யானை தாக்குதலால் ஏற்பட்ட காயம் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக இறந்தார். பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் எதனை அடிப்படையாகக் கொண்டது? பதில்: மகாபாரத கதை. விளக்கம்: திரௌபதியின் அவமானத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவின் அடிமைத்தனத்தை சுட்டிக்காட்டும் தேசிய உணர்வுடன் பாரதியார் இந்த படைப்பை எழுதினார். பாரதியார் எழுதிய குயில் பாட்டு எந்த வகை இலக்கியமாகும்? பதில்: உருவக கவிதை, அதாவது அலிகாரிக்கல் போயம். விளக்கம்: குயிலை மையமாகக் கொண்டு சுதந்திரம், இயற்கை, ஆன்மீகம் ஆகிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். பாரதியார் தொடங்கிய முக்கியமான பத்திரிகைகள் எவை? பதில்: இந்தியா, இது தமிழ் வார இதழ், இது புதுவையிலிருந்து வெளியானது. விஜயா,
இது தமிழ் நாளிதழ். சக்கரவர்த்தினி மாத இதழ், இது பெண்கள் முன்னேற்றத்திற்காக. பாலபாரதம் யங் இந்தியா, இது ஒரு ஆங்கில இதழ். கர்மயோகி, தர்மம், சூரியோதயம். விளக்கம்: தேசிய உணர்வை பரப்ப பத்திரிகை துறையில் பணியாற்றினார். பாரதியார் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர்? பதில்: மகாகவி பாரதியார் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், பிரெஞ்சு மற்றும் அரபு உள்ளிட்ட பல மொழிகளில் மற்றும் தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளிலும் புலமை பெற்ற பன்மொழி அறிஞர் ஆவார். குறிப்பாக தன் தாய்மொழியான தமிழில் ஆழ்ந்த புலமையும் பிற மொழிகளின் இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் திறனும் கொண்டிருந்தார். விளக்கம்: பல மொழி அறிவு காரணமாக புதிய சிந்தனைகளை தமிழில் கொண்டு வந்தார். பாரதியார் தேசிய உணர்வை தூண்டும் பாடல்களில் முக்கியமானது எது? பதில்: அச்சமில்லை அச்சமில்லை. விளக்கம்: பயமில்லா மனப்பான்மையை ஊக்குவிக்கும் புரட்சிகர பாடல். மேலும் பாரதியாரின் மிகச்சிறந்த தேசிய உணர்வு பாடல்கள். வந்தே மாதரம் தேசபக்தியை வளர்க்கும் முதன்மை பாடல். அச்சமில்லை அச்சமில்லை மன உறுதி மற்றும் பயமற்ற தன்மையை வலியுறுத்துவது. எங்கள் நாடு பாரதத்தின் பெருமையையும் ஒற்றுமையையும் பாடுவது. பாரத சமுதாயம் எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம் என்ற ஒற்றுமை தத்துவத்தை போற்றுவது. பாரதியார் ஷெல்லிதாசன் என்ற பெயரை ஏன் பயன்படுத்தினார்? பதில்: ஆங்கில கவிஞர் பெர்சி பிஷ் ஷெல்லி மீது இருந்த விருப்பத்தால். விளக்கம்: அவரின் கவிதை பாணி மற்றும் சுதந்திர சிந்தனையால் ஈர்க்கப்பட்டதால் அந்த புனைப்பெயரை பயன்படுத்தினார். மேலும் இவர் தன்னை ஷெல்லியின் சீடராக கருதி ஷெல்லிதாசன், ஷெல்லியின் அடிமைதாசன் என்று புனைப்பெயரிட்டுக் கொண்டார். பாரதியார் முதலில் எந்த வேளையில் பணியாற்றினார்? பதில்: ஆசிரியர், அதாவது டீச்சர். விளக்கம்: பாரதியார் முதலில் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அரசவை கவிஞராக பணியாற்றினார். பின்னர் 1904இல் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக குறுகிய காலம் பணியாற்றினார். அதன் பிறகே அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பத்திரிகை துறையில் நுழைந்தார். பாரதியார் குழந்தைகளுக்காக எழுதிய பாடல்களின் முக்கிய நோக்கம் என்ன? பதில்: நல்ல பழக்கங்கள் மற்றும் தேசிய உணர்வு வளர்த்தல். விளக்கம்: பாப்பா பாட்டு போன்ற பாடல்கள் மூலம் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை கற்றுக் கொடுத்தார். பாரதியார் புதுச்சேரியில் இருந்த காலம் ஏன் முக்கியமானது? பதில்: பல புரட்சிகர படைப்புகள் எழுதிய காலம். விளக்கம்: பிரிட்டிஷ் அரசை தவிர்க்க புதுச்சேரியில் தங்கி தேசிய உணர்வு கவிதைகளை அதிகமாக எழுதியார். மேலும் இலக்கிய புரட்சி, பத்திரிகை பணி, சமூக சீர்திருத்தம், படைப்பாற்றல் போன்ற பணிகளை அங்கிருந்து செய்தார். அந்த காலத்தில்தான் அரவிந்தர், வ.வே.சு. ஐயர் போன்ற புரட்சிகர தலைவர்களுடன் நெருங்கிய நட்பும் ஆன்மீக அறிவும் கிடைத்தது. பாரதியார் பாடல்களில் இயற்கை எவ்வாறு இடம்பெற்றது? பதில்: சுதந்திரத்தின் அடையாளமாக. விளக்கம்: குயில், காற்று, கடல் போன்ற இயற்கை உருவகங்கள் மூலம் சுதந்திரத்தை எடுத்துரைத்தார். பாரதியார் தமிழில் கொண்டு வந்த முக்கியமான புதிய மாற்றம் என்ன? பதில்: எளிய தமிழ் நடை. விளக்கம்: பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய, சக்தி வாய்ந்த தமிழில் கவிதை எழுதினார். பாரதியார் தமிழில் கொண்டு வந்த மிக முக்கியமான புதிய மாற்றம் எளிய நடை, நேரடி உணர்ச்சி மற்றும் நவீன சிந்தனைகளுடன் கூடிய புது கவிதை வடிவமாகும். பழமைவாத தமிழை மாற்றி பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் சந்தம் மிக்க எளிய தமிழ் மூலம் தமிழை புதுப்பித்தார். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரும் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாமே. நன்றி.